ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் ரெசிபியை நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு நார்மலாக நான் வீட்டில் சமைக்கிற புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். பிரியாணி அரிசி, புல்லட் ரைஸ் இது மாதிரியெல்லாம் நான் எதையும் எடுக்கல. அதுக்கு 2 டம்ளர், 1 டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 1 டம்ளர் அரிசியில் ஊற வச்சுருக்கேன். கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இது ஒரு அன்னாசி பூ, பெரிய பூவாக போட தேவையில்லை, அதில் உடச்சி போட்டால் போதும். ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அன்னாசி பூ கொஞ்சம் உடச்சது. அது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்திக்கோங்க. பெரிய பட்டையாக இருக்கிறதுனால நான் 1 தான் போடுறேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது நீல வாக்கில். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எதுக்காகனா, ஏன்னா 1 டம்ளர் கொஞ்சமாக அரிசின்றதுனால கொஞ்சமாக சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் தான் சமைக்க போகிறேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அதாவது கடலெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அதிகமாக சேர்த்த தேவையில்லை. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. அவ்வளோதாங்க. 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே எண்ணெய் அதிகமாக சேர்த்த வேண்டாம். ஏன்னா தேங்காய் பால் சாதன்றதுனால எண்ணெய் அதிலே ஓரளவுக்கு இருக்கும். எண்ணெய் சூடு இருந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துங்க. கூடவே பச்சை மிளகா 3. இது காரத்துக்கு நான் பச்சை மிளகா தாங்க சேர்த்திருக்கேன். வேறு எந்த மிளகாத்தூள்லாம் நம்ம சேர்த்தக்கூடாது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கண்ணாடி பதம் வந்தால் போதும். ரொம்ப வெங்காயம் சிவக்க வதங்கணும்னு அவசியம் இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருங்க. சேர்த்திட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு 20 செகண்ட் போல் நல்லா வதக்கி விடுங்க. இதில் நம்ம தக்காளி, தயிர் எதுவுமே சேர்த்த போகிறதில்ல. அது மாதிரி நீங்கள் தயிர் சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். நான் எதையுமே சேர்த்தலை. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டால் போதும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ அரிசி நான் தேங்காய் பாலில் தான் ஊற வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் தண்ணி வடிக்கணும்னு அவசியம் இல்லை. அது அப்படியே நீங்கள் அரிசி அப்படியே சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நான் 2 டம்ளர் சொன்னேன் பார்த்தீங்களா, 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் கணக்கு. பாருங்கள், அந்த பாலையும் இதிலே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தக்காளி இது மாதிரி எல்லாம் போட்டோம்னா அது ஒயிட் புலாவ், அதாவது ஒயிட் குஷ்கான்ற மாதிரி கணக்காயிடும். அதனால் நான் தக்காளியெல்லாம் சேர்த்த மாட்டேன். இப்போ அவ்வளோதாங்க. மூடி போட்டுடலாம். மூடி போட்டு வெயிட் போட்டுட்டு 2 விசில் வரட்டுங்க. 2 விசில் வந்த பிறகு பார்க்கலாம். ஃபுல்லாக ஏர் ரிலீஸ் ஆகட்டும். அவ்வளோதாங்க. 2 விசில் வந்துருச்சு. ஃபுல்லாக ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நான் அப்படியே மெதுவாக கரண்டி வச்சு அப்படியே நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு தடவை. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இனி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ண வேண்டியதாங்க. பாக்கி பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாமா? பாருங்கள், நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் புதினா சட்னி தாங்க எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின பலகாரம் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. நல்லா வயிற்று புண்ணு ஆற்றக்கூடியது, நல்ல ஹெல்த்தியான ஒரு தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.